அத்தியாயம் 5. இன்று உன் கடைசி நாள். என்னை உனக்கு ஏன் பிடிக்கல? என்கிட்ட பணம் இருக்கு, உனக்கு தேவையான எல்லாமே இருக்கு. ஆனா பவநாதன் அவங்க கிட்ட இருந்து 1 மீட்டர் தூரத்துல இருந்து மிருதனை பார்த்து கண்களைச் சுருக்கி, அந்த தோல்வியாளனை நீ உண்மையிலேயே விரும்புறன்னு சொல்லாதே. நான் அவங்க பேரைச் சொல்லக்கூட விரும்பல. அவங்க துரதிர்ஷ்டம் எனக்கு வந்துடுமோன்னு பயந்து. நான் அவனை விரும்புவதாக ஒருபோதும் சொல்லவில்லை. அவன் என் பாலிய தோழன் மட்டுமே, அவ்வளவுதான். எமிலியாதான் மிருதனை காதலிப்பதாக கூறியதை உடனடியாக மறுத்தாள். வேறு யாரும் தங்கள் உறவை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்று அவள் விரும்பினாள். அவர்கள் குழந்தைகளாக இருந்தபோது ஒரே பகுதியில் வாழ்ந்ததாலும், அவளுடைய குடும்பம் இடம்பெயர்ந்தாலும், அவர்கள் இன்னும் ஒருவருக்கொருவர் அவ்வளவு தொலைவில் இல்லை என்பதாலும் மட்டுமே அவர்கள் ஒன்றாக நேரத்தை செலவிடுகிறார்கள். இதைக் கேட்ட மிருதன், அவன் முகத்தில் ஒரு கசப்பான புன்னகை தோன்றியது. அவர்கள் பெற்றோரின் காரணமாக ஒன்றாக நேரத்தை செலவிட்டனர். அவள் அவனது வீட்டிற்கு ஒரு முறை வந்தாள். சில சமயங்களில் அவளுடைய பனிக்கட்டி திறன் குறித்து அவனது தாயாரால் கூட அறிவுறுத்தப்படுகிறாள். அந்த நேரத்தில் அவர்கள் நெருக்கமாகிவிட்டார்கள். அவர்கள் இருவருக்கும் ஒருவருக்கொருவர் உணர்வுகள் இருப்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் இப்போது அவர்கள் குழந்தை பருவ நண்பர்கள் மட்டுமே என்றும், அவர்களின் உறவில் அவ்வளவுதான் இருப்பதாகவும் அவள் சொன்னாள். மிருதன் வேதனையடைந்தான். ஒரு நாள் அவன் தன் திறனை எழுப்பும்போது அவளிடம் ஒப்புக்கொள்வது பற்றி கூட யோசித்தான். அந்த நாள் எப்போதாவது வருமா என்று. இருப்பினும் மிருதன் இந்த உணர்ச்சிகளைப் புறக்கணித்து தொடர்ந்து கேட்டான். எமிலியா, நீ உன் தோழிகளுடன் வேறு எங்காவது செல்கிறாயா? இல்லை என்றால் நாம் ஒன்றாக வீட்டிற்கு போகலாம். எமிலியாவுக்கு அருகில் இருந்து மற்ற மாணவர்களைப் புறக்கணித்து பவநாதன் உட்பட மிருதன் கூறினார். எமிலியாவிடம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோது மிருதன் தனது இருப்பை புறக்கணிப்பதைக் கவனித்து பவநாதன் கோபமடைந்தார். தனக்குள் கோபம் கொப்பளித்துக் கொண்டிருந்த போதிலும் அதை அவர் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. அது எமிலியா அவன் மீது ஒரு மோசமான எண்ணத்தை ஏற்படுத்தும் என்று பயந்தார். மறுபுறம் மிருதனின் கேள்வியைக் கேட்டதும் எமிலியா கலக்கமடைந்தாள். அவளுக்கு எப்படி பதில் சொல்வது என்று தெரியவில்லை. மிருதன் அவரது திறனை எழுப்ப முடியாமல் போனதால் அவளுடைய பெற்றோர் அவரிடம் பேச வேண்டாம் என்று எச்சரித்தனர். ஏனெனில் அது அவளுடைய நற்பெயரை பாதிக்கும். அதனால் அவள் அவனை தவிர்க்க முயன்றாள். ஆனால் அவன் எப்போதும் இப்படித்தான் அவளை அணுகுகிறான். சமீபத்தில் அவளுடைய பெற்றோர் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு நெருங்கி வருவதால் மிருதனுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று பிடிவாதமாக இருந்தனர். இன்று அவள் உடனடியாக பள்ளியை விட்டு வெளியேறவில்லை. வீட்டிற்குச் செல்ல மாலை வரை தங்க முடிவு செய்தாள். இவை அனைத்தும் மிருதனை தவிர்ப்பதற்காகவே. ஆனாலும் அவன் அவளைக் கண்டுபிடித்து அணுக முடிந்தது. அவன் வழக்கமாக மாலை 6 மணிக்குச் செல்வான். ஆனால் இன்று அவன் 7 மணிக்கு சென்று கொண்டிருந்தான். அது ஏன்? சிறிது நேரத்திற்குப் பிறகு எமிலியா இறுதியாக தனது எண்ணங்களை சேகரித்த பிறகு பேசினாள். நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயோ போறேன். அதனால நான் உன்னோட வீட்டுக்கு போக முடியாது. எமிலியா சொன்னது எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவங்க சொந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இது வரைக்கும் வீட்டுக்கு போறது தவிர வேற இடத்துக்கு போறது தெரியாதுன்னு இருந்தாங்க. என்ன? எமிலியா இப்போது சொன்னதைக் கேட்டதும் பவநாதன் குழப்பமடைந்தான். அவர்கள் எங்கோ போய்க் கொண்டிருந்தார்களா? எனக்கு அது எப்படித் தெரியாமல் போனது என்று பவநாதன் யோசித்தான். பவநாதன் விசாரித்து எமிலியாவுக்கு இன்று வேறு வேலை எதுவும் இல்லை என்பதைக் கண்டுபிடித்தார். எனவே அவள் சிறிது நேரம் பள்ளியில் தங்க முடிவு செய்தபோது அவர் மிகவும் குழப்பமடைந்தார். ஆனால் அவள் தனது அட்டவணையை மாற்றி சிறிது காலம் நிறுவனத்தில் தங்க முடிவு செய்ததை கேள்விப்பட்டபோது அவர் அதை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது அவர்கள் எங்காவது செல்வதாக அவள் சொன்னாள். அவருடைய தகவல் ஆதாரம் தவறாக இருந்ததா அல்லது? இந்த நேரத்தில் பவநாதனின் முகத்தில் ஒரு குழப்பமான வெளிப்பாடு இருந்தது. இன்றைய நாளை எமிலியாவை கவரவும்,
இறுதியாக அவளை வீட்டிற்கு அழைத்துச் சென்று அவளது ஆதரவை பெறவும் வழியில் சிறிது நேரம் ஒன்றாக செலவிடவும் நினைத்தான். இப்போது அவனது திட்டங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டன. வேறு எங்காவது வேடிக்கை பார்க்க முடியும் போது அகாடமியில் தாமதமாக தங்கி தனது நேரத்தை வீணடித்தான். அந்த நேரத்தில் முகத்தில் ஒரு கேள்வி பார்வையுடன் இருந்த பவநாதனை எமிலியா புறக்கணித்துவிட்டு மீண்டும் பேசினாள். சரி, அப்படித்தான். அத்தைக்கு நான் ஹாய் சொல்றேன்னு சொல்லு. பத்திரமா வீட்டுக்குப் போங்க. எமிலியா திரும்பி பார்த்து தன் தோழிகளுடன் நடந்து கொண்டே சொன்னாள். அந்த நேரத்தில் அவர்கள் முகத்தில் திகைப்பு இருந்தது. அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் சூழ்நிலையுடன் ஒத்துப்போக வேண்டும் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். ஒருவர் தங்கள் அகாடமியின் தோல்வியாளர், மற்றவர் பணக்கார பவநாதன். இந்த இருவரும் ஒருவருக்கொருவர் எதிர் துருவங்கள். அவர்கள் தேர்வு செய்ய வேண்டியிருந்தால் எமிலியா தங்கள் அகாடமியின் தோல்வியாளருக்கு பதிலாக பவநாதனுடன் வெளியே செல்வதையே விரும்புவார்கள். ஆனால் அது அவர்களின் முடிவு அல்ல. மிருதன் ஸ்மித் எமிலியாவின் முட்டாள்தனத்தை கேட்டுக் கொண்டிருந்தபோது அவளுடைய பதிலால் கவலைப்படாதது போல் முகத்தில் ஒரு அமைதியான பார்வையுடன் இருந்தான். உண்மையில் எமிலியா சமீப காலமாக தன்னை புறக்கணித்து வருவதை அவன் நன்கு அறிந்திருந்தான். ஆனால் ஒருவேளை அவன் அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கலாம் என்று அவன் நினைத்தான். ஆனால் இந்த சூழ்நிலை எமிலியாவும் படிப்படியாக தன்னை கைவிட்டு விடுவாள் என்ற அவரது சந்தேகத்தை நிரூபித்தது. அவளும் அவனுடன் பழகுவதை நிறுத்தினால் இப்போது அவனை நம்பும் 2 பேர் மட்டுமே அவனுக்கு இருக்க முடியும். மிருதனுக்கு எமிலியாவை நன்றாக தெரியும். அப்படியென்றால் அவள் பொய் சொல்லும்போது செய்யும் இந்த எளிய பழக்கங்களை அவனால் எப்படி அறியாமல் இருக்க முடியும்? அப்படியிருந்தும் அவளுடன் சேர்ந்து விளையாட முடிவு செய்தான். அதனால் அவன் பதிலளித்தான். சரி, ஜாலியா இருங்க. நான் என் அம்மாவுக்கு தெரியப்படுத்துறேன். நான் இப்போ கிளம்புறேன். மிருதன் சொன்ன மாதிரி அவனும் ஒரு பக்கம் திரும்பி சோர்வடைந்து உடலுடன் நடந்து போனான். பெண்களுடன் இருந்த பையன்கள் என்ன நடக்கிறது என்று குழம்பிப் போனார்கள். குறிப்பாக பவநாதனின் திட்டங்கள் இப்போதுதான் சிதைந்து போயின. பவநாதன் தனது விரக்தியை வெளிப்படுத்த விரும்பினான். அந்த பெண்ணை தன்னுடன் இருக்க கட்டாயப்படுத்தியிருக்கலாம். இருப்பினும் அவளுடைய திறமைகளால் அவளுக்கு ஏதாவது நடந்தால் அதிகாரிகள் விசாரணை செய்வது மட்டுமல்லாமல் பள்ளியும் இதில் ஈடுபடும். எனவே அவன் அவளை கட்டாயப்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக அவன் ஒரு பணக்கார பையன் என்ற அந்தஸ்துடன் அவளை வற்புறுத்த முயன்றான். ஆனால் இறுதியில் அந்த முறையை பயன்படுத்தி அவன் தோல்வியடைந்தான். அதனால் இன்று அவளை சாதாரணமாக அணுக விரும்பினான். ஆனால் இந்த திட்டமும் பாழாகிவிடும் என்று யார் நினைத்திருப்பார்கள்? பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு நெருங்கி வருவதால் விரைவில் அவளை நெருங்க விரும்பினான். அவர்கள் மீண்டும் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் போகலாம். இந்த செயல்பாட்டில் அவளை தன் பெண்ணாக மாற்றும் வாய்ப்பை இழந்தான். இந்த நேரத்தில் அவன் தனது முஷ்டியை இறுக்கமாக பிடித்துக் கொண்டதால் அவன் கண்கள் இரத்தக்கரை படிந்தன. பின்னர் அவன் திரும்பி பார்த்தான். தூரத்தில் ஒரு உருவம் நடந்து செல்வதைக் கண்டான். அந்த உருவம் சோர்வடைந்து அடியெடுத்து வைக்க முடியாமல் போனது. அந்த உருவத்தை பார்த்த கணம் பவநாதனின் முகத்தில் ஒரு பயங்கரமான புன்னகை தோன்றியது. அவன் தனக்கு அடுத்திருந்து மற்ற ஆண் மாணவர்களுக்கு கட்டளையிடத் தொடங்கினான். சகோதரர் ஜெகன், நீங்க உண்மையாவா? ஆண் மாணவர்களில் ஒருவர் பவநாதன் ஜெகனின் கொடூரத்தைக் கண்டு திடுக்கிட்டார். நான் எமிலியாவை நெருங்க முயற்சிக்கும் போதெல்லாம் அந்த முட்டாள் என் வழியில் குறுக்கிடத் துணிகிறார். பவநாதன் ஏளனமாகச் சொல்லிவிட்டு விலகிச் செல்ல போராடிக் கொண்டிருந்த நபரிடம் ஒரு குளிர்ச்சியான ஏளனத்தைச் சொல்லி, நான் அவ்வப்போது அவரை அடிக்க ஆட்களை அனுப்பிக் கொண்டிருந்தேன். ஆனால் அவரது சகிப்புத்தன்மையால் அவன் அந்த அடிகளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தாங்கிக் கொண்டான் என்று நான் பந்தயம் கட்டுகிறேன். இந்த முறை நான் அதை ஒரு படி மேலே போவேன். எமிலியாவை மீண்டும் அணுக அவனுக்கு இன்னும் தைரியம் இருக்கிறதா என்று பார்ப்போம் என்றார். மாணவர்களில் ஒருவர் கண்களைச் சுருக்கி பவநாதனை பார்த்து, சரி, நாங்கள் உங்கள் பேச்சைக் கேட்போம். ஆனால் உங்கள் வாக்குறுதியை மறந்துவிடாதீர்கள் என்றார்.
கவலைப்படாதே, நீங்கள் மூவரும் எனக்கு உதவி செய்தால் நிச்சயமாக ஒரு சிறந்த பல்கலைக்கழகத்தில் இடம் பெறுவீர்கள் என்று கூறிவிட்டு பவநாதன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். அப்படியானால் உங்கள் வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பவநாதன் ஜெகனிடமிருந்து உறுதிப்படுத்தலை கேட்ட பிறகு 3 ஆண் மாணவர்களும் கூறினர். வீட்டிற்கு செல்லும் வழியில் எமிலியா சமீப காலமாக எப்படி நடந்து கொள்கிறாள் என்று மிருதன் யோசித்தான். அவனுக்குள் ஒரு சிறிய சோகம் பொங்கி எழுவதை உணராமல் இருக்க முடியவில்லை. தன்னை கைவிட மாட்டான் என்று நினைத்த ஒரு நபர் கூட தன்னை விட்டுச் செல்வதற்கான தடயங்களைக் காண்பார் என்று அவன் ஒருபோதும் நினைத்ததில்லை. மிருதன் தனது தனிமையான ஆனால் தேய்ந்து போன உடலை தெருவின் குறுக்கே சுமந்து கொண்டு தனது வீட்டை நோக்கிச் சென்றான். அவரது குடும்பத்தின் வீடு அகாடமியிலிருந்து 30 நிமிட நடைப்பயண தூரத்தில் இருந்தது. அவன் அதிக சிரமமின்றி அகாடமியில் சேர வேண்டும் என்பதற்காக அவரது பெற்றோர் அகாடமிக்கு அருகிலுள்ள இடத்தில் ஒரு வீட்டை வாங்க முடிவு செய்தனர். ஆனால் அப்போதுதான் அவர்கள் அவன் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தனர். இப்போது அவனுக்கு அவன் மீது ஏமாற்றம் மட்டுமே இருந்தது. வெவ்வேறு வளர்ப்புடன் 2 வெவ்வேறு வகையான திறன்களை எழுப்பிய அவரது சிறிய சகோதரனை மட்டுமே அவர்கள் கவனித்தனர். அரிதான மனிதர்களுக்கு மட்டுமே இந்த வகையான திறமைகள் இருந்தன. எனவே அத்தகையவர்களுக்கு என்ன புகழைப் பெறுவார்கள் என்று ஒருவர் கற்பனை செய்து பார்க்க முடியும். ஆனால் அவரது மூத்த சகோதரனாக அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றுமில்லை. இந்த உண்மையிலிருந்து அவரது பெற்றோரின் ஏமாற்றம் வேரூன்றியது. பெற்றோர்கள் தன்னை பற்றிய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழாமல் தனக்கு நெருக்கமான அனைவரின் நம்பிக்கையையும் இழக்க வேண்டியிருந்ததால் மிருதன் உணர்ச்சிவசப்பட்டுக் கொண்டிருந்தபோது ஒரு உருவம் தன்னை நோக்கி வருவதைக் கண்டான். இப்போது அவன் தன் வீட்டிற்குச் செல்லும் ஏதோ ஒரு சந்து பாதையில் நடந்து கொண்டிருந்தான். நெரிசலான தெரு வழியாக நடக்க விரும்பவில்லை என்றால் அது மிக குறுகிய தூரம். ஏய் தோற்றவனே, உன் நேரம் முடிந்துவிட்டது. தூரத்தில் ஒரு கேலி குரல் கேட்டது. நீங்க யாரு? உங்களை யார் அனுப்பினது? வீட்டிற்கு வரும் வழியில் மக்கள் அவனை சந்தித்து திடீரென்று அவனை தாக்குவது அவனுக்கு ஏற்கனவே பழக்கமாக இருந்ததால் யாரோ அவர்களிடம் அதைச் செய்யச் சொன்னதால் மிருதன் கேட்டார்.